தீபாவை ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தன்னுடைய வீட்டுக்கு நர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்துட்டு தீபாவை அவங்கள வந்து தங்க வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவுடிங்க கிட்ட வந்து தீபா மாதிரியே செட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற ஒருத்தரை வந்து அனுப்பி வச்சிடுறாங்க ஆம்புலன்ஸில். ஸோ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெச்சரில் இருக்கிறது வந்து கீதா இல்லை அப்படின்னு வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நர்ஸுங்க நம்மளை நல்லாவே ஏமாற்றிட்டாங்க. ஸோ நம்மளை ஏமாற்றிட்டாங்க, கண்டிப்பாக வந்து கண்டுபிடிக்கணும், சீக்கிரமே உங்களை எங்கே கூட்டிகிட்டு கொண்டு போய் வச்சுருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸோட நம்பர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி அட்ரஸ்லாம் அங்கங்கே போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்துட்டு தீபா இல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் வந்து அந்த தீபாவை கூட்டிகிட்டு போனாங்களே அந்த நர்ஸோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு போயிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு யார் வந்து நர்ஸோட அட்ரஸ் இந்த மாதிரி எது கேட்டாலும் நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போது கார்த்திக் மேலே சந்தேகப்படுறாங்க அந்த நர்ஸ், அந்த ரவுடி செட் பண்ண ஆளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா டவுட் படுறாங்க. அதனால எந்த ஒரு அட்ரஸுமே அவங்களுக்கு வந்து கொடுக்கல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே தீபாவை பற்றி சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கேட்டால் மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரண் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி அந்த நர்ஸை எப்படியாவது கண்டுபிடிச்சிடுறாங்க. வீட்டில் இருந்து வெளியில் வரும்போது அவங்கள வந்து கடத்திடுறாங்க. அந்த நர்ஸ் பார்த்திங்கன்னா பேக்கில் ஊசி அதாவது இன்ஜெக்ஷன் வச்சுருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷனை எடுத்துகிட்டு ரவுடி மேலே வந்து குத்திடுறாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க இப்படி ஓடி போகும்போது தான் கண்டிப்பாக கார்த்திக் வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போனால் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ரவுடிங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அந்த நர்ஸை கூட்டிகிட்டு தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி தீபாவை அவங்க பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த ஒரு குட்டி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.